இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன கொடுக்க போகுதுங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கற்பனை ஆற்றலில் வாழ்வாங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய சிந்தனை, செயல்கள் எல்லாமே இவங்ககிட்ட இருந்து தான் வாங்க முடியும். ஒரு விஷயம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது, அது வெற்றி பெறுதுன்னா மிதுன ராசிக்காரங்க இருந்தால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வேலையில் பிரச்சனை, இவங்க யாரெல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டாங்களோ அதனால் பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரு போராட்டம், கஷ்டம் எல்லாமே கடந்து வந்த காலம்தான் இந்த கடந்த ஒரு 3 வருஷம். இவங்களால முயற்சி எடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்த முயற்சி வேறு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ முயற்சி எடுத்திருப்பாங்க. ஆனால் எடுத்த முயற்சியில் 80% கொண்டு போகவங்களையுமே ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. இவங்க ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூட வேலை பார்த்துருக்கலாம். இவங்க யாரை சேர்த்து விட்டாங்களோ அவங்க மூலமாக தான் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலம் வந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, போராட்டம், வேலை அழுத்தம், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு முடிவு எப்போ வரும், எப்போ நம்ம நிம்மதியாக இருப்போம், நமக்காக வாழவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கு. காத்து 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 ஒரு பாட்டை சொல்லுவாங்கள்ல, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அப்படிங்கிற மாதிரி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடிங்கிற மாதிரி தான் இவங்க லைஃப் உண்மையிலேயே வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.